So in this video we are going to discuss one question from the hydrocarbon chapter. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் தான் இருக்குது. ஸோ ஹைட்ரோகார்பனை பேஸ் பண்ணி இதில் கொஸ்டின் வந்து கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ, கண்டிப்பாக நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி மோல் கான்செப்ட் சில ப்ராப்ளம் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் தெர்மோடைனமிக்ஸில் கூட ஒரு சில கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் யூஸ்ஃபுல் ஃபார் தட் மோல் கான்செப்ட் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லேர்ன் பண்ணி வச்சுப்போம். அப்போ நமக்கு வந்து பியூட்டேன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பியூட்டேன் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கேன் மாலிகூல். அப்போ 4 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடியது. அப்போ 4 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடியது அல்கேன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா C4H10 2n+2 இல்லையா? அப்போ வந்து CnH2n வந்து வரும். அப்போ இது நமக்கு வந்து ஆக்சிஜன் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது எனி ஆர்கானிக் மாலிகுல், எனி ஹைட்ரோகார்பன், நீங்கள் எந்த ஹைட்ரோகார்பன் எடுத்து நீங்கள் பர்ன் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போது என்னமோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது போக நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து நமக்கு கிடைக்கும். ஹீட் அண்ட் லைட்டு. ஓகே, ஹீட் ப்ளஸ் லைட். நம்ம எல்பிஜி கேஸில் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதில் நமக்கு பியூட்டேன் வந்து இருக்கும். அப்போ எல்பிஜி கேஸை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு கலர்லெஸ், வாட்டர் வந்து கலர்லெஸ், ரெண்டு எவாபரேட் ஆகி வெளில போயிடும். அது போக நமக்கு வந்து ஹீட் கிடைக்கும், அப்புறம் லைட் வந்து கிடைக்கும். ஹீட்டை தான் நம்ம வந்து குக்கிங் பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை பொறுத்தவரைக்கும் பேலன்சிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பேலன்சிங் நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து நான் வந்து இது எக்ஸ் ஒய்னு வந்து வச்சுக்கிறேன். CXHY, அதாவது நம்பர் ஆஃப் கார்பன் வந்து எக்ஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஒய்யாகவும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும்னா எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும், Y/2 அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் வந்து நமக்கு என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் Y/4 அமௌண்ட் ஆஃப் O2 வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? இங்கே வந்து 4 வந்து இருக்குது. ஒய் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 10 வந்து இருக்குது இல்லையா? அப்போ Y/2 இல்லையா? அப்போ நமக்கு வந்து 5 வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே நமக்கு என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் Y/4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் வந்து நமக்கு வந்து 4, ஒய் வந்து நமக்கு என்னது 10/4 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10/4 என்ன வரும்? 2.5 வந்து வரும் இல்லையா? ஆமாம், 2.5 வந்து வரும் போடணும்னா. அப்போ 4 + 2.5 நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6.5 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ நமக்கு என்ன 6.5 வந்து வருது. நம்ம எப்போவுமே நம்ம வந்து ஃப்ராக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2C4H10 ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 13 இல்லையா? 13O2 கிவ்ஸ் வந்து நமக்கு என்னென்னா 8 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 10 வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் லைட் வந்து நமக்கு எழுதணும். ஓகேவா? நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹீட்டு ப்ளஸ் 2 லைட்டுன்னு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து மீனிங் வந்து கிடையாது. ஓகே, இது வந்து எனர்ஜி, சம்மோட ஹீட் எனர்ஜி அண்ட் லைட் எனர்ஜி. ஓகேவா? சில பேர் 2 ஹீட் அண்ட் 2 லைட்டுன்னு போட்டிருப்பாங்க, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதான் நமக்கு வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன? பென்டீன் வந்து கொடுத்துருக்காங்க. பென்டீனா ENனா நமக்கு வந்து ஆல்கின் இல்லையா? அப்போ பென்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2n இல்லையா? அப்போ 10 வந்து இருக்கும். இப்போ ப்ளஸ் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? O2 வந்து நமக்கு ஆட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எப்பவும் போல வந்து நமக்கு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்க போகுது, ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் தான் கிடைக்க போகுது, ப்ளஸ் வந்து ஹீட் அண்ட் லைட். ஓகே, ஹீட் அண்ட் லைட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லாத்தையுமே எழுதுங்க, ஹீட் அண்ட் லைட். ஓகே, LIGHT. ஓகே, ஹீட் அண்ட் லைட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் நம்ம கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்? எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஒய்யில் பாதி வந்து நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன 5 வாட்டர் மாலிகுல் இல்லையா? அப்போ இது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்றது என்னது 5 ப்ளஸ் Y/4ன்றது என்னது 10/4. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா 5 + 2.5, அப்போ 7.5 வந்து நமக்கு வந்து கிடைக்குது இல்லையா? அப்போ இங்கே 7.5 நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே நம்ம ஃப்ராக்ஷன் வந்து எழுத மாட்டோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 அப்படின்னா C5H10 ப்ளஸ் வந்து நம்ம என்ன 15O2 கிவ்ஸ் நமக்கு என்ன 10 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகூல் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஹீட் அண்ட் லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. அப்புறம் நெக்ஸ்ட் மாலிகுல் வந்து ஹெக்ஸைன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ ஹெக்ஸனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 கார்பன் ஆட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு, இது வந்து நமக்கு வந்து செகண்ட் ஒன் இல்லையா? இது வந்து நமக்கு வந்து செகண்ட் ஒன், தேர்டு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இது வந்து C6 வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2n-ஓட 2 கம்மியாக இருக்கணும். அப்போ 2n 12 இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே வந்து 10 வந்து இருக்கும். ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா O2 மாலிகூல்ஸ். ஓகே, கம்பஷன் ரியாக்ஷனாலே O2 மாலிகூல் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்ன கிடைக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நமக்கு வந்து வாட்டர் மாலிகூல் கிடைக்க போகுது, ப்ளஸ் நமக்கு என்ன ஹீட் அண்ட் லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன இருக்கும்? எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுனா 6 கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஒய்யில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்டர் மாலிகூல். இங்கே நமக்கு என்ன எக்ஸ் ப்ளஸ் Y/4 இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6, ஒய் நமக்கு என்ன இருக்குதுன்னா 10/2 நமக்கு வரும் இல்லையா? Y/4 இல்லையா? அப்போ நமக்கு என்ன 2.5 வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து 8.5, அப்போ 8.5 வந்து கிடைக்கும். அப்போ அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நீங்கள் 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2C6H10
ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 17 வந்து O2 gives என்ன 12 வாட்டர் மாலிகுல் 12 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ப்ளஸ் வந்து நமக்கு என்ன ஹீட் அண்ட் லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஹீட்டு ப்ளஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபோர்த் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொலுவின் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஓகேவா இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஓகே டொலுவினோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் டொலுவினோட ஸ்ட்ரக்சர் ஒரு பென்சின் ரிங் அது மேலே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CH வந்து இருக்கும் ஓகே இதான் நமக்கு வந்து டொலுவினோட ஸ்ட்ரக்சர் அப்போ டொலுவின் நமக்கு எத்தனை கார்பன் வந்து இருக்குது 7 கார்பன் வந்து இருக்குது ஹைட்ரஜன் நமக்கு எதுனா 8 ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது 1 2 3 4 5 ப்ளஸ் 3 வந்து நமக்கு வந்து 8 ஹைட்ரஜன் வந்து இருக்குது இதுக்கும் நமக்கு அதே மெத்தட் தான் ஆக்சிஜன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஹீட்டு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது லைட் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ அப்போ நமக்கு வந்து எத்தனை இது இருக்குது எக்ஸ் வந்து எத்தனை 7 அப்போ 7 வாட்டர் மாலிகூல் அப்போ இதில் பாதி நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 வாட்டர் மாலிகூல் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்போ 7 + 8/4 இல்லையா அப்போ நமக்கு என்னன்னா 7 + 2 which is equal to 9 அப்போ நமக்கு என்ன 9 O2 மாலிகூல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ அவ்வளோதான் இதுதான் கம்பஷன் ரியாக்ஷன் இது வந்து இந்த பேலன்சிங் வந்து நமக்கு வந்து மோல் கான்செப்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க 11th கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது 12th போர்டு எக்ஸாம் வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் இதை பேஸ் பண்ணி மோல் கான்செப்டில் நீட் ஜெயில் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது